வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நடப்பாண்டு இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி ஆர்டிஇ சேர்க்கைக்கு 82,016 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். இதற்கான குலுக்கல் தேர்வு முறை அக்டோபர் 31ஆம் தேதி நடைபெறும் என்று பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 92,000 ரூபாயாகவும் ஒரு கிராம் 11,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை 170 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் 2 நாள் பயணமாக நாளை செசல்ஸ் நாட்டிற்கு செல்கிறார். 4 கோடி ரூபாய் மதிப்பிலான 45 புதிய வாகனங்களின் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். தமிழகத்தில் தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் தினந்தோறும் 3 வேளை இலவச உணவு வழங்க தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியுள்ளது. மழை காரணமாக விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களில் இன்று பள்ளிகள் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 243 உறுப்பினர்களை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு நவம்பர் 6 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. நவம்பர் 14ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்திலிருந்து சென்னை பெங்களூருக்கு புல்லட் ரயில் பாதை 5 லட்சம் கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற அக்டோபர் 27ஆம் தேதி வங்கக்கடலில் புயல் உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்த பின் மாநிலத்தின் வளர்ச்சி மீண்டும் வேகமடையும் என்று பீகாரில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். 79,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயுதங்கள் வாங்க பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை ஓபன் மகளிர் சர்வதேச டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி வருகின்ற அக்டோபர் 27ஆம் தேதி துவங்கப்பட உள்ளது. திருவண்ணாமலை சாத்தனூர் அணையிலிருந்து நீர் திறப்பு 3,700 கனஅடியிலிருந்து 4,209 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் நீர்வரத்து வினாடிக்கு 57,000 கனஅடியிலிருந்து 65,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பாலாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் வாலாஜாபாத் அவலூர் தரைப்பாலத்தில் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் 12 மாவட்டங்களுக்கு சிறப்பு அதிகாரிகளை நியமித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் அடுத்த வாரம் முதல் தொடங்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சென்னை அடையாறு முகத்துவாரத்தில் தூர்வாரும் பணியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்தார். முகூர்த்த தினம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு 1170 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் மகாபந்தன் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார். செப்டம்பர் மாதத்தில் 112 தரமற்ற மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஒன்றிய அரசின் மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது. சென்னை ஆரியபுரத்தில் மேம்படுத்தப்பட்ட தொல்காப்பிய பூங்காவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். 76 கால்நடை மருத்துவ பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கு வருகின்ற நவம்பர் 14ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூரில் நடைபெற இருக்கும் சூரசம்ஹாரத்தை முன்னிட்டு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. மேட்டூர் அணை முழு கொள்ளளவாக உள்ள நிலையில் காவிரி ஆற்றில் எந்த நேரத்திலும் வினாடிக்கு 60,000 கனஅடி உபரி நீர் திறக்க வாய்ப்புள்ளதால் மேற்கொண்ட இந்த 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் ஈரப்பத அளவை 22% உயர்த்துவது தொடர்பாக ஆய்வு செய்ய ஒன்றிய அரசு சார்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. 30 ஆண்டு குத்தகை காலம் முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து திருச்சியில் உள்ள SRM குழும ஹோட்டலை தமிழக சுற்றுலாத்துறை கையகப்படுத்தியுள்ளது. கோவில் சொத்து கோவிலுக்கே என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பு வரவேற்புக்குரியது என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்விற்கான விடைத்தாள்கள் மறுபதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக TNPSC அறிவித்துள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2 நாள் சுற்றுப்பயணமாக தென்காசி மாவட்டத்திற்கு வருகின்ற அக்டோபர் 29 மற்றும் 30 ஆகிய 2 நாட்கள் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற 28ஆம் தேதி வரை மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வருகின்ற பிப்ரவரி 7ஆம் தேதி மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு 2026 நடைபெற உள்ளதாக அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
தாம்பரம் செங்கல்பட்டு இடையே 4வது ரயில் பாதை திட்டத்திற்கு ரயில்வே அமைச்சர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். ஆயுதப்படைகளுக்காக நீர்நிலைகளில் செல்லும் 6 அதிவிரைவு ரோந்து படகுகளை ஒன்றிய அரசு வாங்க திட்டமிட்டுள்ளது. மலேசியாவில் அக்டோபர் 26ஆம் தேதி தொடங்கும் ஏசியன் உச்சி மாநாட்டில் பங்கேற்க நேரில் செல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புறக்கணித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பூண்டி மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரிகளில் இருந்து தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நேபாளத்தின் கல்வி நிலையங்களுக்கு சுமார் 81 பள்ளி பேருந்துகளை இந்திய அரசு இலவசமாக வழங்கியுள்ளது. தமிழகத்தில் அரசு துறையில் காலியாக இருந்த 4662 பணியிடங்களுக்கு கடந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி நடைபெற்ற குரூப் 4 தேர்விற்கான முடிவுகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. சாத்தனூர் அணையிலிருந்து நீர் திறப்பு வினாடிக்கு 15,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழா தொடங்கியுள்ள நிலையில் வருகின்ற 27ஆம் தேதி சூரசம்ஹாரம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸ் கிளப் நிலத்தில் மழைநீர் சேமிப்பு குளங்கள் அமைத்தல் உள்ளிட்ட திட்டங்களை அரசு தொடர்ந்து மேற்கொள்ளலாம் என்று உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்பு இல்லை என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தீபாவளி அன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தீபாவளி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தலைநகர் டெல்லியில் கடந்த 4 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு தீபாவளி பண்டிகைக்கு பின் காற்று மாசு அதிகரித்துள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இருமுடி கட்டி சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் 18ஆம் படி ஏறி ஐயப்பனை தரிசனம் செய்தார். சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட 1,46,000 பேருக்கு காலை உணவு வழங்கப்பட்டது என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் கோபி, சக்தி, கவுந்தப்பாடி மற்றும் சுற்றுப்புற பகுதியில் பெய்த கனமழையால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளி கட்டடங்களை பராமரிக்க கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையொட்டி இந்த ஆண்டு சிவகாசியில் 7,000 கோடிக்கு பட்டாசுகள் விற்பனையானதாகவும் இது கடந்த ஆண்டை காட்டிலும் 1000 கோடி ரூபாய் விற்பனை அதிகமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையொட்டி 6 லட்சம் கோடி ரூபாய்க்கு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை மக்கள் வாங்கியதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் 12 மாவட்டங்களுக்கு சிறப்பு அதிகாரிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நியமித்து உத்தரவிட்டுள்ளார். காவலர் வீரவணக்க நாள் விழாவில் 175 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.